காலுக்கு கொலுசு போடுறது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயந்தான். நடக்கும்போது கேட்குற அந்த சத்தம் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். அதில் வந்திருக்கக்கூடிய புது புது கலெக்ஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் பூஜை பொருட்கள் அப்படின்னாலே வெள்ளியில் வாங்கக்கூடிய பூஜை பொருட்கள் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். அதில் வரக்கூடிய குத்து விளக்கு, காமாட்சி விளக்கு, வெள்ளி சிலைகள், இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வெல்கம் டு பிடி தமிழ் சேனல். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வெள்ளி பொருட்கள் எல்லாமே ரெடியூஸில் இருக்கக்கூடிய ரேவதி ஸ்டோர்ஸ்லேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கொலுசு கலெக்ஷன்ஸ்லேருந்து பார்த்துடலாம். இங்கே நிறைய விதமான கொலுசு வந்து அவைலபிளாக இருந்தது. ரொம்ப மெல்லிஸாக வர மாதிரியான கொலுசுலேருந்து கல்யாண கொலுசு, ரொம்ப பெரிய கொலுசாக வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் வரைக்கும் எக்கச்சக்கமான புது புது கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற இந்த கொலுசெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெல்லிஸாக வர மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு 57 கிராம் அந்த மாதிரி வெயிட்டில் ஃபுல்லாகவே முத்து வச்ச மாதிரி இருந்தது. ஃபுல் முத்து இருந்தது அப்படின்னா நடக்கிறப்ப அந்த ஜல் ஜல்னு சத்தம் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு ஃபுல்லாக முத்து வேணாம், ஜஸ்ட்டு சைடில் வந்து 3 முத்து இல்லை 5 முத்து இருக்கிற மாதிரி கொலுசு வேணும் அப்படின்னா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் நிறைய புது புது டிசைன்ஸில் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு 50 கிராம் 60 கிராம் இந்த வெயிட்டுக்குள்ளே இருந்து இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 48 கிராம் கிட்ட வெயிட் வருது. இதிலே பிளெயின் டிசைன் வருது, பின்னல் டிசைன் இருந்தது, அண்ட் அதிலே வந்து எனாமல் ஒர்க் வர மாதிரின்னு நிறைய விதமான புது புது கலெக்ஷன்ஸ் வந்து கொலுசுலேயே உங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. காலில் கொலுசு போடுறதுக்கு வந்து எல்லா பெண்களுக்குமே பிடிக்கும். ஸோ உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். சப்போஸ் சத்தம் கேட்குறது பிடிக்கல அப்படின்னா கூட சிம்பிளாக ஒரு பிளாக் பீட் கொலுசு மாதிரியோ இல்லைன்னா அந்த சலங்கை இல்லாமல் வரக்கூடிய கொலுசோ எல்லாருமே வந்து காலில் போடுறதுக்கு விரும்புவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய கொலுசு 100 கிராமுக்கு மேலே வர மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான். ஸோ இதுலேயுமே வந்து ஃபுல் முத்து இருக்கிற மாதிரியும் இருக்குது, சைடில் மட்டும் முத்து இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸும் இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 80 கிராம் அந்த மாதிரி வெயிட் வருது. நீங்கள் வந்து கொலுசு டிசைன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா டேரெக்டாக ஷாப் போய் பாருங்கள். ஏன்னா இங்கே வந்து எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக மெல்லிஸாக வர மாதிரியான கொலுசு டிசைன்லேருந்து நல்ல பெரிய பெரிய ப்ராடாக வரக்கூடிய கொலுசு கலெக்ஷன்ஸ், அண்ட் இந்த மாதிரி கீழே வந்து உங்களுக்கு அந்த சத்தம் இல்லாமல் முத்து வர மாதிரியான டிசைன்ஸ்னு நிறைய சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருந்தது. நான் அதுலேருந்து ஒரு 2-3 ட்ரே தான் எடுத்து காமிச்சிருக்கேன். அதே மாதிரி கொலுசோட சைஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட காலுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விதமான சைஸுமே வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக வரக்கூடியது. இதை விட சின்ன சைஸ் வேணும், இல்லை கிட்ஸுக்கு வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான கலெக்ஷன்ஸ்னு ஏகப்பட்ட கொலுசு கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருந்தது. நெக்ஸ்ட் இந்த ட்ரேயில் பாருங்கள், இதுலேயுமே வந்து நிறைய பெரிய பெரிய கொலுசு இருந்துச்சு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 100 கிராமுக்கு மேலே வரும். 100 கிராமுக்கு மேலே அப்படின்றப்போ உங்களுக்கு அந்த ப்ராட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதிலே வந்து நீங்கள் ஒரு 30 கிராம் 40 கிராம் 50 கிராம் அந்த வெயிட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் மெல்லிஸாக வர மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி எக்கச்சக்கமான கொலுசு வந்து நீங்கள் இங்கே பார்த்து வாங்கிக்க முடியும். நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் காமிச்ச மாதிரி நிறைய கொலுசு கலெக்ஷன்ஸ் வந்து விதவிதமாக இருந்தது, எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கல்யாண கொலுசு. இது வந்து ரொம்ப பெரிய கொலுசாக வரும். அண்ட் இதில் வந்து அந்த கொடுத்துருக்கக்கூடிய அந்த எனாமல் ஒர்க்கு, அந்த லைட் பிங்க் கலர் ஸ்டோன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய கொலுசு. அந்த ஸ்க்ரூவே பாருங்கள் எவ்வளோ நீளத்துக்கு இருக்குது அப்படின்னு. இது வந்து கிட்டத்தட்ட 500 கிராமுக்கு மேலே வருது. காலில் போடுறப்ப இந்த மாதிரி நல்ல ப்ராடாக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாமே இந்த கல்யாணத்தப்போ போடுறதுக்காக வாங்குவாங்க. அண்ட் அதுலேயே வந்து இந்த மாதிரி ஆன்டிக் டிசைன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஆன்டிக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயிட் படி வராது. ஆன்டிக் கொலுசு மட்டும் உங்களுக்கு ப்ரைஸோடு கொடுத்துருப்பாங்க, பீஸ் ரேட் மாதிரி வரும். இது வந்து 43,000 கிட்ட வருது. பட் நமக்கு ரீவேல்யூ வந்து வெள்ளி கொலுசுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஆன்டிக் வெள்ளி கொலுசுக்குமே இருக்குது. இதுவுமே வெள்ளி தான், பட் டிசைன் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஆன்டிக்கில் பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த ஆன்டிக் கொலுசு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு கல்யாண கொலுசு, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் பிங்க் கலரில் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருந்தாங்க. இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 350 கிராம் கிட்ட வெயிட்டில் வரக்கூடிய கொலுசு தான். கீழே ஃபுல்லாகவே முத்து இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இந்த கல்யாண கொலுசு எல்லாமே. இதுலேயே உங்களுக்கு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் ஜஸ்ட்டு 3 கல்யாண கொலுசு மட்டும்தான் காமிச்சிருக்கேன். நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். அண்ட் இப்போ நம்ம பார்க்குறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக வரக்கூடிய கலெக்ஷன்ஸ், அண்ட் பிளாக் பீட்ஸ் இருக்கிற மாதிரியான கொலுசு, அண்ட் இந்த மாதிரி ஸ்டோன் இருக்கிற மாதிரியான கொலுசு. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், வெயிட்டும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு சைடில் முத்து வந்து பார்த்திங்கன்னா 3 முத்து அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 40 கிராம்ஸ் அந்த மாதிரி தான் வெயிட் வருது. அண்ட் இது வந்து இந்த எவிலை கொலுசுன்னு சொல்லுவாங்க. ஒரு காலில் மட்டும் கூட சில பேர் வந்து வேர் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து 31 கிராம் வெயிட் வருது, 2 கொலுசு சேர்த்தே.
அண்ட் இதுவும் வந்து எவிலை கொலுசு தான். சென்டரில் மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி எவிலை டிசைன் வரும். மற்றபடி ஃபுல்லாகவே இந்த பிளாக் பீட்ஸோடு வரக்கூடியது. இது வந்து ஜஸ்ட்டு 28 கிராம் வெயிட்டில் இருந்தது. அண்ட் இந்த கொலுசெல்லாம் வந்து ரொம்ப மெல்லிஸாக வரக்கூடிய கொலுசு. இடையில அந்த டிசைன் மட்டும் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி உங்களுக்கு பிளெயினாக வர மாதிரி வரும். இதுலேயே வந்து ஃபுல் பிளெயின் கலெக்ஷன்ஸும் இருக்குது. இதுவும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 40 கிராம் அந்த மாதிரி தான் வெயிட் இருந்தது. அண்ட் இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ எனக்கு இந்த மாதிரி சிம்பிள் கொலுசு ரொம்ப பிடிக்கும். பெரிய பெரிய கொலுசு போடுறத விட இந்த மாதிரி சிம்பிளாக கொலுசு போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு சிம்பிள் கொலுசு பிடிக்குமா இல்லைனா ரொம்ப கிராண்டாக கொலுசு போட பிடிக்குமா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர் டிசைன் மாதிரி ஸ்டோன் ஒர்க்கோடு கொடுத்துருந்தாங்க சென்டரில் மட்டும் அந்த போர்ஷனில். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு வெயிட் வந்து 30 கிராம் 40 கிராம் அந்த வெயிட்குள்ளே தான் வருது. நெக்ஸ்ட் இந்த ட்ரேலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெல்லிஸாக வரக்கூடிய கொலுசு அண்ட் அங்கங்கே உங்களுக்கு அந்த எனாமல் ஒர்க் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு 28 கிராம் அந்த மாதிரி வெயிட்லேயே வருது. ஸோ இப்போது வெள்ளியோட விலையும் வந்து பார்த்திங்கன்னா பர் கிராம் வந்து 80 ருபீஸ் 90 ருபீஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வெள்ளி கொலுசோட வெயிட் பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே எல்லா விதமான வெயிட் ரேஞ்ச்லேயுமே வந்து வெள்ளி கொலுசு இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு அந்த கோல்டு பிளேட்டட் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இது வந்து நம்ம டெய்லி ஒர்க் யூஸ் பண்ணுறப்ப அந்த பிளேட்டிங் வந்து சீக்கிரமாக போயிடும். ஏதாவது ஃபங்க்ஷன் அப்போ மட்டும் போடுறதுக்கு அந்த கொலுசு வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைன் தான். அண்ட் இந்த கொலுசு கூட உங்களுக்கு வெயிட் வந்து 38 கிராம் அந்த மாதிரி தான் வருது. அண்ட் இதில் ஃபுல்லாகவே வந்து அந்த பிளாக் பீட் டிசைன்ஸு ஆன்டிக் கொலுசு எல்லாமே இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்டிக்கில் வரக்கூடியது. ஆன்டிக் கொலுசு எல்லாமே வந்து உங்களுக்கு பீஸ் ரேட் அந்த மாதிரி தான் வரும். இது வந்து நியர்லி ஒரு 5400 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் வருது. அண்ட் இதுவும் வந்து ஆன்டிக் தான். ஆன்டிக்லேயே வந்து அந்த ஃப்ளவர் டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்க. இது 3000 கிட்ட வருது. பிளாக் பீட்ஸ் வித் ஆன்டிக் டிசைன். அண்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 700 ருபீஸ் அந்த மாதிரி ப்ரைஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஆன்டிக் கொலுசு கலெக்ஷன்ஸுமே இன்னும் நிறைய விதமான டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பட்ஜெட் ரேஞ்சில் நல்ல ஒரு சூப்பரான டிசைனில் கொலுசு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெடில்ஸ் ரேவதி ஸ்டோர்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய டிசைன்ஸ் இந்த வீடியோலேயே ஷேர் பண்ணியிருக்கேன். இது போக இன்னும் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு அங்கே கிடைக்கும். ஒரு சைட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கொலுசுக்கு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பார்த்து பொறுமையாக நமக்கு பிடிச்ச மாதிரி கொலுசு வந்து வாங்கிக்க முடியும். அண்ட் ஆன்டிக் டிசைன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுலேயுமே உங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் வந்து இருக்குது. பட் அது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரைஸ் படி தான் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன கொலுசு, குட்டீஸ்க்கு போடுற மாதிரியான அந்த பிளாக் பீட் கொலுசு 840 ருபீஸ் அந்த மாதிரி ப்ரைஸில் தான் வருது. ஸோ குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரியான கொலுசு கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பூஜை பொருட்கள் தான். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து வெள்ளி விளக்கு. குத்து விளக்குலேயே வந்து இந்த மாதிரி சின்ன சைஸ்லேருந்து நல்ல பெரிய சைஸ் வரைக்குமே வந்து வச்சுருக்காங்க. அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த வெயிட் வந்து வேரி ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 கிராம் அந்த மாதிரி வெயிட் வருது. இந்த வெள்ளி விளக்குக்கெல்லாம் வந்து மேக்கிங் சார்ஜஸ் வந்து பர் கிராமுக்கு 2 ருபீஸ் அந்த மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் சைஸு. நான் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். டிசைன் இதுலேயே வந்து நிறைய டிசைன்ஸுமே இருக்குது. ஜஸ்ட்டு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது அப்படின்றதுக்காக உங்களுக்கு எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டிசைன் வந்து எடுத்து காமிச்சிருக்கேன். அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வெயிட் வந்து வேரி ஆகும். ஸோ எல்லாமே வந்து அந்த வெள்ளி கருத்துறக்கூடாதுன்றதுக்காக அந்த பேக்கிங்கில் அப்படியே வச்சுருக்காங்க. நான் அப்படியே தான் எடுத்து காமிக்கிறேன். உங்களுக்கு கிளியராக பார்த்து வாங்கணும் அப்படின்னா டைரெக்டாக ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து இன்னும் நல்ல பெரிய வெள்ளி விளக்கு தான். வெள்ளி விளக்குலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல டிசைன் இருக்கிற மாதிரியான வெள்ளி விளக்கும் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக வர மாதிரியான வெள்ளி விளக்கும் அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அடுத்த சைஸு. இந்த வெள்ளி விளக்குலேயே வந்துட்டு ஆன்டிக் டிசைனில் வர மாதிரியான கலெக்ஷன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. ஆன்டிக் அப்படின்றப்போ உங்களுக்கு அந்த மேக்கிங் சார்ஜஸ்லாம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து அந்த ஆன்டிக் குத்து விளக்கு தான். அந்த மயிலோட டிசைன்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப மைன்யூட்டாக அந்த பிளாக் ஃபினிஷிங் வந்து அங்கங்கே கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. இந்த மாதிரி பெரிய குத்து விளக்குலாம் வாங்குறீங்க அப்படின்னா நியர்லி 800 கிராம்ஸ் இல்லைனா வந்து 1 கிலோ அந்த மாதிரி வரும். அண்ட் இந்த விளக்கும் வந்து நல்ல பெரிய விளக்கு தான். எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். எப்போவுமே நம்ம வெள்ளி விளக்கு வாங்குறப்ப டிசைன்லாம் இருந்தது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வெள்ளி பொருளை வந்து நம்ம வெளியே வைக்கிறப்ப அது சீக்கிரமாக கறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம பூஜை ரூமில் வச்சு வழிபடுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த வெள்ளி விளக்குலேயே இன்னும் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். சைஸுக்கு ஏற்ற மாதிரி எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிஃப்ட் பண்ணுற மாதிரியான வெள்ளி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அதெல்லாம் கூட நிறைய இருந்தது. நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி விளக்கு. காமாட்சி விளக்கும் சின்ன சைஸ்லேருந்து பெரிய
பெரிய சைஸ் வரைக்குமே வச்சுருக்காங்க. அண்ட் அதுலேயுமே வந்து ஆன்டிக் காமாட்சி விளக்கு கூட அவைலபிளாக இருக்குது. நான் ஜஸ்ட்டு சைஸஸ் எல்லாமே அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இந்த தாமரை பூவில் வந்து அந்த விளக்கு இருக்கிற மாதிரியான டிசைனும் அவைலபிளாக இருந்தது. நார்மல் காமாட்சி விளக்கும் வந்து அவைலபிளாக இருந்தது. ஸோ இதெல்லாமே வந்துட்டு அடுத்தடுத்த சைஸ் தான். உங்களுக்கு அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த வெயிட் வந்து வேரி ஆகுது. நியர்லி ஒரு 10 கிராம் வெயிட்லேருந்தே நீங்கள் வந்து காமாட்சி விளக்கு வந்து பார்க்க முடியும். இந்த பெரிய சைஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு 50 கிராம் 100 கிராம் 150 கிராம் அந்த மாதிரி வெயிட்டில் வருது. இந்த விளக்கு பாருங்கள் இன்னும் எவ்வளோ பெரிய விளக்காக இருக்குது அப்படின்னு. ஸோ வெள்ளியில் வந்து குத்து விளக்கு இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து காமாட்சி விளக்கு கொளுத்துறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி காமாட்சி விளக்கு வாங்குகிற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா ஏதாவது ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு கிஃப்டிங் ஆப்ஷனுக்குமே வந்து இந்த காமாட்சி விளக்குலாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா குத்து விளக்குலேயே வந்துட்டு ஜோடி விளக்கு அந்த மாதிரி கலெக்ஷன்ஸுமே நிறைய இருக்குது. அண்ட் நான் சொன்ன மாதிரி காமாட்சி விளக்குலேயே இந்த மாதிரி பெரிய ஆன்டிக் காமாட்சி விளக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. எவ்வளோ பெரிய காமாட்சி விளக்கு ஆன்டிக்கில் அப்படின்னு பாருங்கள். ஃபினிஷிங்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதிலே வந்து குங்குமச்செம்மல், சந்தன கும்பா, பன்னீர் கும்பம் இது எல்லாமே வந்து வெளியில் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து குங்குமச்செம்மல் ரொம்ப சூப்பரான டிசைன்ஸில் இருந்தது. இதெல்லாம் வந்து மேலே மயில் இருக்கிற மாதிரியான குங்குமச்செம்மல். அதுலேயே வந்து ஆன்டிக்லேயுமே அவைலபிளாக இருந்தது. இதெல்லாம் வந்து முத்து வச்ச மாதிரியான குங்குமச்செம்மல் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து 37 கிராம் வெயிட்டில் வருது. அண்ட் இது வந்து ஆன்டிக்கில் வரக்கூடிய குங்குமச்செம்மல். இதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. இந்த ஆன்டிக் குங்குமச்செம்மல் வந்து உங்களுக்கு 32 கிராம் கிட்ட வெயிட் வருது. இதோட மேக்கிங் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா பர் கிராமுக்கு 4 rupees இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதெல்லாமே வந்து உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக வரக்கூடியது. இந்த ஆன்டிக் குங்குமச்செம்மல்லே இன்னும் பெரிய சைஸ் இது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெளியிலேயே வரக்கூடிய சந்தனக்குமா. இந்த மாதிரி பிளெயின் டிசைனும் இருக்குது. இல்லைனா அதுலேயே ஃபுல்லாக டிசைன் வர மாதிரியான கலெக்ஷனும் இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லீஃப் டிசைன் மாதிரி வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு பின்னாடி ஃபுல்லாகவே இந்த ஃப்ளவர் டிசைன் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாமே சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. அதுலேயுமே வந்து ஆன்டிக்லாம் இருந்தது. இது பாருங்கள் ஒரு ஆன்டிக்கில் வரக்கூடியது. இதுவும் வந்து ஆன்டிக் டிசைன் தான். ஸோ நிறைய விதமான வெள்ளி பொருட்கள் இங்கே உங்களுக்கு எக்கச்சக்கமாக இருந்துச்சு. அதுலேருந்து ரொம்ப கம்மியான கலெக்ஷன்ஸை தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது இந்த மாதிரியான ஐடியல்ஸ் தான். வெள்ளிலே வந்து சாய்பாபா சிலை, பிள்ளையார் சிலை, லக்ஷ்மி சிலை, சிவன், கிருஷ்ணர் இந்த மாதிரி எல்லா சாமி சிலைகளுமே வச்சுருந்தாங்க. அதுலேயுமே வந்து ஆன்டிக் இருந்தது. அண்ட் ஃபுல்லாக நார்மல் வெள்ளி சிலைகளும் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. ஆன்டிக்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. அண்ட் அந்த காமதேனுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்கும் சரி அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நம்ம நினைக்கிற மாதிரியான வெள்ளி சிலைகள் வந்து இங்கே நம்ம வாங்க முடியும். இந்த காமதேனு சிலைலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து அரௌண்ட் 6000 கிட்ட வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ஆன்டிக் சிலைகளில். அதுலேயே வந்து பெரிய காமதேனு சிலை. அண்ட் ஆன்டிக்லேயே வந்து இந்த மாதிரி பிள்ளையார் சிலை சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே அவைலபிளாக இருந்தது. எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது வந்து அன்னபூர்ணி. வெள்ளிலே வந்து ஆன்டிக்கில் வச்சுருக்காங்க. இதிலே வந்து உங்களுக்கு ஆன்டிக் இல்லாமல் வரக்கூடிய அன்னபூர்ணி சிலையுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஆன்டிக் இல்லாமல் வரக்கூடிய பிள்ளையார் சிலை. இதுலேயுமே சின்ன சைஸ்லேருந்து பெரிய சிலை வரைக்கும் இருந்தது. இதுவும் வந்து பிள்ளையார் தான். பிள்ளையார்லேயே நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க வெள்ளியில். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சாமி சிலைகளே வந்து லக்ஷ்மி, சரஸ்வதி, பெருமாள் எல்லா விதமான சாமி சிலைகளுமே வந்துட்டு அவ்வளோ நீட்டான ஃபினிஷிங்கில் ரொம்ப சூப்பரான சிலைகள் எல்லாமே இருந்தது. இதெல்லாமே கிஃப்டிங் பர்பஸ்க்குமே வந்துட்டு ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஸோ இந்த கிருஷ்ண சிலையெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ ஒரு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் போகிறோம், இல்லை ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வெள்ளியில் வந்து டிஃப்ரெண்ட்டான சிலைகள் வந்து வாங்கி கொடுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு பிள்ளையார், சரஸ்வதி, லக்ஷ்மி மூணுமே இருக்கிற மாதிரியான செட்டுமே அவைலபிளாக இருந்துச்சு. இது வந்து முருகர் சிலை ஆன்டிக்கில் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ஃபினிஷிங், அந்த ஃபேஸோட முக அமைப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் சிலையுமே வந்து ஆன்டிக்கில் ரொம்ப நல்லா இருந்தது. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சிலைகளில் எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது அண்ட் சூப்பர் ஃபினிஷிங்கில் இருந்தது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வெள்ளி பொருட்கள், வெள்ளி கொலுசு இதெல்லாம் வாங்குகிற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரேவதி ஸ்டோர்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த ஷேர் பண்ண கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ராமர், சீதா, ஆஞ்சநேயர், லக்ஷ்மணன் எல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு செட் தான். இந்த மாதிரியான யூனிக்கான கலெக்ஷன்ஸ் கூட இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமே மீட் பண்ணுறது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.